மகர ராசி அன்பர்கள் முருகப்பெருமானோடு வீரபத்திரர் காட்சி கொடுக்கக்கூடிய திருத்தலமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரருக்கு சிவப்பு நிற வஸ்திரமும் குங்குமமும் தானம் கொடுப்பது நன்று. அதே போல முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் பவள நிற குங்குமத்தை தானம் அளிப்பதும், ஒற்றை நிற செம்பருத்தி 27 முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைக்காக வழங்குவதும் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை, பணப்பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய நிலையை அது உருவாக்கி கொடுக்கும். மறுமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இதை தாராளமாக பின்பற்றலாம். கும்ப ராசி அன்பர்கள் பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய மலர் அப்படின்னு பார்க்கும் பொழுது கதம்ப மலர்கள். கதம்ப மலர்கள் அப்படின்னா பயப்பட வேண்டாம். எல்லா வாசனை மலர்களையும் ஒன்றாக்கி அதை நாம கட்டுறது தான் கதம்ப மலர்னு சொல்லுவோம். இந்த கதம்ப மலரை முருகப்பெருமானுக்கு தானம் கொடுத்து விட்டு வெளியில நிச்சயமா கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் நீங்க அதை கொடுத்துட்டு வெளியே வரும் பொழுது மாற்றுத்திறனாளி நபர்களை நீங்க பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இதை பண்ணிட்டு வரும் பொழுது அந்த மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு நீங்கள் உணவும் உடையும் தானம் செய்கின்ற பொழுது பங்குனி உத்திர திருநாள் உங்களை பிறப்பு வினையிலிருந்து முழுவதுமாக நீக்கி ஏழரை சனியினுடைய தொல்லையிலிருந்து உங்களை முழுவதாக காப்பாற்றும்.